வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாங்க. ரொம்ப ஷார்ட்டான பதிவாகவே இதை முடிக்க பார்க்குறேன்னா, அதே மாதிரி நீங்கள் புதுசாக இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரிகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய சேனலில் போயிட்டு கிட்டத்தட்ட 585 பதிவுகள் இருக்குது. அவ்வளோத்தையும் பார்க்க தேவையில்லை. இந்த பாப்புலர் வீடியோஸில் ட்ரேடிங்கில் ஜெயிக்க இந்த 5 முறைகள் மட்டும் கற்றுக்கொண்டால் போதும்னு இருக்கும். முதல்ல அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பதிவாக இந்த பாப்புலர் வீடியோவில் இருக்கிற, ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாருமே பார்த்துருக்குறாங்க, அதை மட்டும்னாச்சும் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸில் நம்ம இந்த மாதிரி அனாலிசிஸ் பார்த்தோன்னா, ஒரு சில நேரங்களில், அதாவது நமக்கு நேரம் இருக்கிற டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இது ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா, அந்த வகையில் இன்றைக்கி காலையிலேயே முகமது ஜின்னா, நம்மளுடைய ரொம்ப நாள் ஃபாலோவரு, குட் மார்னிங் அண்ணா, மை அனாலிசிஸ் ஃப்ரம் ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டியோட அனாலிசிஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இமீடியட்டாக நம்ம ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தோம். என்னென்னா, after 5 days of sellers domination, buyers stepped in and pushed the market up. Now one can expect a small correction before the continuation. Always relate the chart with context. ஸோ இதில் பேட்டர்னு தெரிஞ்சுக்கிறது, பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறது, ஓவரால் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்க்கணும். அந்த அனாலிசிஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அனாலிசிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். என்ன நம்ம இந்த பதிவில் ஜின்னாவுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 5 நாளாக மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குன்னா யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா? செல்லர்ஸ். ஸோ ஆஃப்டர் 5 days ஆஃப் செல்லர்ஸ் டாமினேஷன், பையர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க மார்க்கெட்டுக்குள்ளார. இங்கே செல் பண்ணவங்க எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணதுனால மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி இல்லைனா புது பையர்ஸ் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய அந்த அந்த ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. புதுசாக பையர்ஸும் வந்திருப்பாங்க. ரெண்டுமே நிகழ்ந்ததுனால இது நடந்திருக்கலாம். ஓவரால் மார்க்கெட்டை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரைஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் நம்ம யோசிக்கிறது. இவ்வளோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடக்காமலேயும் இருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக செல்லாகி 5 நாள் கீழே வருது. திடீர்னு ஒரு நாள் பையர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த பையர்ஸ் இப்படியே கொண்டு போயிட முடியாது மார்க்கெட்டை. இந்த இடத்துல பை பண்ணுறவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்களா. இவ்வளோ நாளாக கீழே விழுந்துருக்குப்பா, 5 நாளாக விழுந்துருக்குது. அப்போது நம்ம திடீர்னு இந்த இடத்துல பையாகி மேலே போயிடுது. இது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும்னு தெரியாது. ஏதோ வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஒருவேளை பை கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம வேணால் பையில் போய்க்கலாம். இப்போதைக்கு வந்த ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நிறைய ரீட்டைலர்ஸ் யோசிக்கிற ஒரு விஷயம், நிறைய எக்கச்சக்கமாக. அதே மாதிரி சார்ட்டை ரீட் பண்ண தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பையாகி மேலே வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவன் பாட்டு படிக்கட்டு ஏறி போயிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல நேற்று பிரச்சனை. ஏன்னா இந்த லெவல் அவனால் கட் பண்ணவே முடியல. பேங்க் நிஃப்டியில் இன்னும் கூட பக்காவாக தெரிஞ்சுது. நான் உங்களுக்கு நேற்று பதிவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு பயம் இந்த இடத்துல வந்துடும். பை பண்ணவங்களுக்கு, இந்த இடத்துல பையில் உள்ளே வந்தவங்களுக்கோ இல்லை இந்த இடத்துல பையில் உள்ளே வந்தவங்களோ இது கண்டினியூஸாக போகுமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் வரும். அப்போ இது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு செல்லாகி வந்திருக்கு 5 நாளாக, திடீர்னு பையாயிருது, நின்றுட்டான் இந்த இடத்துல மேலே போக முடியாமல். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், நவ் ஒன் கேன் எக்ஸ்பெக்ட் ஏ ஸ்மால் கரெக்ஷன் பிஃபோர் த கண்டினியூஷன். ஆல்வேஸ் ரிலேட் த சார்ட் வித் கான்டெக்ஸ்ட். ட்ரெண்ட் லைன் போடுறேன், பிரேக் ஆகுது, இது கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது, பிரேக் ஆகுது, எனக்கு நம்ம பேட்டர்ன் வந்தது அதனால் பிரேக் ஆச்சு. ஓகே, எல்லாமே ஓகே. கான்டெக்ஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். இது ஜின்னாக்கு காலையிலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பேசிட்டோம்.
அப்போ என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த அந்த சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஸோ அந்த பதிவுகள்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவே ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களால் கண்டிப்பாக வந்து ஜட்ஜ் பண்ண உங்களாலையும் வந்து முடியும். அதே சமயத்தில் நீங்கள் கோல்டு போய் பாருங்கள். கோல்டுடைய போஸ்ட் வந்து நான் தேடி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. இருந்தாலும் முயற்சி வந்து பண்ணலாம். ஏன்னா என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கஸ்ட் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து கான்டெக்ஸ்ட்னு ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த விஷயம் வந்து கோல்டில் நம்ம பார்ப்போமா? ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. இப்போ எப்படி பேங்க் நிஃப்டியில் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். கடைசி தடவை வரும்போது அந்த ரேஞ்சுக்கே போக முடியாமல் கீழே வந்தான். நம்ம பேட்டர்னு பிரேக் ஆச்சுன்னா ரொம்ப வேகமாக கீழே விடும். பிரேக் ஆச்சு, வேகமாக வந்துருச்சு. திரும்பவும் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் டேக்கிங் டூ லாங் டு பிரேக். எல்லாம் வீடியோவாக போடணுன்னு எனக்கு ஆசை தான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை பண்ணி இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணி போட்டுருவேன். ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும், புதுசாக பார்த்தா புரியாது. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்குங்க. திரும்ப இதே மாதிரி ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆனால் அதே விஷயம் வந்து இங்கே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் இந்த தடவை பிரேக் ஆகும்போது லாஸ்ட் டைம் வந்து இங்கே பிரேக் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் லோவை இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு, கடகடன்னு கீழே வந்தாச்சு. இந்த தடவையும் பிரேக் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்குது. ஆனால் கடகடன்னு கீழே வரலை. ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி கீழே வந்தது. அதுக்கப்புறம் அந்த லோவை வந்து கட் பண்ணவே இல்லை, மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறான். உடனே நம்ம என்ன முடிவு பண்ணுறோம், உடனே நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். ஒரு பெரிய அப்ரன் கோல்டு, அடடா என்னடா 1 லட்சம் போயிடும் போல், 1.5 லட்சம் போயிடுமோன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன்லேருந்து வந்து மறுபடியும் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டட் இல்லாமல் இன்னும் கரெக்டாகி கீழே வந்து வருது. பையர்ஸ் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை பிரேக் பண்ணி செல்லர்ஸால் ரொம்ப தூரம் கொண்டு போக முடியல. என்ன கான்டெக்ஸ்ட்டு, ஏற்கனவே ரொம்ப தூரம் வந்துருச்சு. இன்னும் கீழே போகும், இன்னும் கீழே போகும்னு செல் பண்ணக்கூடாது. இங்கெல்லாம் செல் பண்ணலாம், இங்கெல்லாம் செல் பண்ணலாம். இதுக்கப்புறமா வந்து இந்த முயற்சி வந்து தொடர்ந்து இந்த முயற்சி நடந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இந்த முயற்சி தொடர்ந்து நடக்க 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 நம்ம என்ன எதிர்பார்க்கணும், இதை பிரேக் பண்ணானா போயிடுவோம்ப்பா. எப்படி போவான்? வால்யூம்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் த பிரேக். இந்த பகுதியை 10 நாளைக்கு மேலே வந்து தொடர்றதுக்கான முயற்சியில் இறங்கிக்கிட்டே இருக்கிறான். அந்த முயற்சி எப்படி நடக்குதுன்னா, முத தடவை இருந்த லோக்கு அடுத்த தடவை வரல, அடுத்த தடவை வந்து அந்த லோக்கு வராமல் தான் போக ட்ரை பண்ணுச்சு. ஆனால் ஒரு முறை வந்து பிரேக் ஆகிடுச்சு, ஒரே ஒரு முறை வந்து பிரேக் ஆகிடுச்சு. இந்த பிரேக்லாம் எப்படி நடக்குது, இந்த இடத்துக்கு இந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எவ்வளோ லாங் கன்சல்டேஷன் நடக்குது பார்த்தீங்களா? 1 ஹவர் சார்ட் இது. 1 ஹவரில் இந்த இடத்துல இப்படியே நிற்கிறான், ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த பிரேக்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் இந்த பிரேக்கே நடக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேலே இப்படி தான் வந்து போயிருக்குது. ஒரு இடத்துலையும் வந்து நல்லா மேலே இங்கே தான் வந்து நின்றுச்சு மார்க்கெட். அப்போ பிரேக் ஆக போகுதுன்னு அர்த்தம். அது மேலேயும் இருக்கலாம், இல்லை கீழேயும் இருக்கலாம். பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, அப்போ இங்கே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த கான்டெக்ஸ்ட் இந்த நிஃப்டியில் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த கோல்டில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸு 10 நாளாக காத்து கிடக்குறாங்க பையர்ஸு, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. செல்லர்ஸு இந்த இடத்துல இருந்து கீழே விடவே, அதாவது இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. ஒரு தடவை இந்த இடத்துல இப்படி மேலே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வால்யூம் பிக்கப் ஆகி கட கட கடன்னு போவான். எங்கே போவான்? இங்கே தான் போவான். ரொம்பலாம் மேலெலாம் போயிடாது, இவ்வளோ தான் போகணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்வீட் வந்து போட்டாச்சு. அதாவது நம்மளோட ஃபாலோவர்லாம் வந்து நீங்கள் லைவ்லேயே வந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கும் ரொம்ப ஆசை தான். அப்புறம் ட்ரேடு யார் பண்ணுறது? சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். முயற்சி நானே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, இது நீங்கள் ரெஃபரன்ஸாக பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக பயன்படுத்திக்கலாம். அப்போ நான் இந்த மாதிரி யோசித்தேன், ஓ இது இப்படி யோசிக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸாக பயன்படுத்தி நீங்கள் முன்னேறி போயிட்டே இருந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும்.
நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இதுக்கு மேலே போனதுக்கப்புறமா வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகி நல்லா மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது, ஒரு தடவையும் வந்து அவன் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் அப் ஆகி மேலே போய்கிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆச்சு. இந்த ப்ரெஷர் கிரியேட் ஆனோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வால்யூம் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? வால்யூம்ஸ் கிக்கிங் இன் ஈவன் பிஃபோர் த பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் ட்விட்டரில். நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து வால்யூம் வந்து கடன்னு பிக்கப் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்த்தது, அதுக்கு ப்ரீவியஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சு. அப்புறம் தொடர்ச்சியாக வந்து மேலே போய்கிட்டே இருக்குது ப்ரைஸ், தொடர்ச்சியாக மேலே போகுது. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியுதில்ல? இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஏன் நம்ம இந்த மாதிரி வந்து சிந்திக்கிறோம், இந்த ஃபாலுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால பிரேக் ஆச்சுன்னா எங்கே போகணும்னு முடிவு பண்ணோம், இங்கே போகணும்னு முடிவு பண்ணோம் ஆரம்பத்திலேயே. எங்கே இருக்குது இப்போ மார்க்கெட்டு, அங்கே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு கிட்ட போகும்போது தான் செல்லர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அப்போ கூட தேவையான அளவுக்கு செல்லர்ஸ் வந்து வரல, அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே தான் இருக்கிறான். ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறமா மேலே வந்து போகிறான். இவன் மேலே போகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். இதுலேயே இவ்வளோ வந்து இருக்குது படிக்கிறது. என்னது இது, அழகாக வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தது, ஹை பண்ண முடியல. ஒரு வேகமாக ஒரு ரன்னு இருக்கா, அதை ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் வந்து கீழே வந்தாங்களா, ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து வச்சானா, இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து என்னாச்சு, இங்கே போகணும் ஆனால் போக முடியல, இந்த லெவல்லையே அப்படி நின்றுட்டு கீழே வந்துட்டான். ஆனால் இந்த லெவலை பிரேக் பண்ணல. ரொம்ப நேரம் ஆச்சு, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். லாஸ்ட்டாக இந்த வால்யூம் கேண்டில் வந்து வந்தது, இந்த இடத்துல வேகமாக கீழே போகிற மாதிரி இருந்தது. இதை நான் லைவில் பார்த்து ட்ரேட் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தது. சரி இவன் க்ளோஸ் வச்சானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனோன்னு தெரியும் கண்டிப்பாக வந்து இதை பிரேக் பண்ணிடுவான் அப்படின்ட்டு. நம்ம பார்த்துருக்கோம்ல, இப்படி வரும்போது ஒரு ஹரிசாண்டல் லெவலை பிரேக் பண்ணோம் ப்ரைஸு. பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவலுக்கு வந்து போயிடும் அப்படின்னு. அடுத்து எந்த லெவலுக்கு போகணும், அடுத்து இந்த லெவலுக்கு போகணும், அடுத்து எங்கே போகணும், இங்கே போகணும். எப்படி போகணும், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் வந்து போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் அதுதான் சொல்கிறேனே, இப்படி போய் இப்படி வரணும். இப்படி போய் இது வந்து லோனு வந்து மார்க் பண்ண இன்டர்னல் லோவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது இது நல்ல லோ மாதிரி தெரியும். ஆனால் இந்த டைம் ஃப்ரேமுக்கு இது லோ கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் தான் நடந்திருக்கு. நல்லா போயிட்டு இப்படி வரணும். அதனால தான் பூ மாலையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பூ மாலையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியும், கழுத்தில் போடுற அந்த மாலையை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரணும், கீழே போகணும், மேலே வரணும். அப்போ தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்துடும். செல்லர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பையர்ஸ் அவங்கள டாமினேட் பண்ணி மறுபடியும் கொண்டு போயிருப்பாங்க மார்க்கெட்டை மேலே. ஸோ இது வந்து எப்படி மேலே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏரியாலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து லோ வந்து பண்ண மாட்டான். லோ பண்ணாமல் இப்படி மேலே போய் இப்படி வந்திருக்கிறான். இங்கே மேலே போக முடியாமலே இது இன்டர்னலாக இதுக்குள்ளார வந்து இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்குது ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சோன்னே மறுபடியும் அடுத்த லெவலுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது. இது தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்குது. நேற்றுக்கான கரெக்ஷன் இது. கடன்னு இந்த இடத்துல ஒரு டைட் கன்சால்டேஷன், ரொம்ப நேரம் டைட்டாக கன்சால்டேட் ஆச்சு. அப்புறம் கடன்னு மேலே வந்தது. இந்த வால்யூம் கேண்டில் பார்த்தோன்னே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், முடிவு பண்ணிடலாம், ஓகே ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே என்ன ஆயிருக்குது, ஏற்கனவே இப்போ நடந்தது சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான் இதுவும் நடந்துருக்குது. இப்படி வந்துட்டு போக முடியாமல் இப்படி வந்துருக்குறாங்க. எந்த இடத்துல பையர்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு இந்த இடத்துல பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க, அட்டம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணணும், இதை கிராஸ் பண்ணி மேலே போகணும். பண்ணாங்களா, இல்லை, அடுத்த லோக்கு வந்துட்டாங்க. இன்னொரு தடவை வந்திருக்கிறாங்க. இன்னொரு தடவை வரும்போது எப்படி வந்திருக்கிறாங்க, ரொம்ப வேகமாக வந்திருக்கிறாங்க, ரொம்ப தூரமாக வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன இருக்குது, பை வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த பை வந்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லெவலை கட் பண்ணாமல் மேலே போயிட்டே இருக்குது. மேலே எது வரைக்கும் போகணும், இது வரைக்கும் போகணும். எப்படி போகணும், லோவை கட் பண்ணாமல் போகணும். மேலே போய் கீழே வந்துருக்கிறான், மேலே போய் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இப்படி வந்து போயாச்சு. இதுலேயே உங்களுக்கு பையர்ஸோட கான்ஃபிடன்ஸ் தெரியும். கீழே எவ்வளோ தூரம் விட்டுருக்காங்க தெரியுதா மார்க்கெட்டை. ஏலம் போடுறதான், அவ்வளோதான்.
மேலே தான் போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த கரெக்ஷனுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, ஏலம் போட்டு கொண்டு போயிட்டாங்க. ஸோ எங்கே இருந்து எங்கே எப்படி வந்து மார்க்கெட் போயிருக்கு தெரியுதா? ஒரு ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது என்னன்னா நீங்கள் அதை வந்து உணரணும். அது வந்து இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கணும். புரிய ஆரம்பிச்சதுன்னா இது ஒரு விஷயமே இல்லை. இப்போ நம்ம நிஃப்டிக்கு வந்துருவோமா? நிஃப்டி என்ன பார்த்தோம்? நம்ம முகமது ஜின்னாக்கு வந்து நம்ம வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தோம்? 5 நாளாக வந்து கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. வந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட்டு திடீர்னு வந்து பை ஆகி வந்து மேலே போய்கிட்டு இருக்குது. இந்த பை ஆகி மேலே போகிற மார்க்கெட்டு ஒரு இடத்துல நிற்கிது. அதனால் இங்கே இருக்கிற வந்து பை பண்ண ஆளுங்க ஒரு பயத்தில், இல்லை போதும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம், நிறைய முடிவு ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. வந்த வரைக்கும் போதும்னு முடிவு பண்ணிட்டு விடுறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை இதை இன்னும் ஹோல்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. தெரியும் கரெக்ஷன் ஆகி கண்டிப்பாக ஆல் டைம் ஆகி தான் போவோம், என்னத்தை போய் நல்ல இடத்துல வாங்கியிருக்கிறோம் அதனால் வச்சுப்போம் அப்படின்னு வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சரியா? கரெக்ஷன் ஆகி இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அந்த கரெக்ஷன் எப்படி ஆயிருக்குது பார்த்தீங்களா? இந்த கரெக்ஷன் ப்ரீவியஸாக எந்த இடத்துல தடுமாறினானோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கம்மியாகுது. அதாவது செல்லர்ஸ் வந்து கம்மியாகிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. நல்லா தெரியுது. அப்போ இன்னொரு தடவை கீழே வந்து இங்கே வரும்போது என்ட்ரி அட் எக்ஸிட், பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஏன்னா நம்ம மேலே தானே போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பர்ஃபெக்ட் என்ட்ரி. என்ன ஆயிடுச்சு, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸும் வச்சிருச்சு. அடாடா அருமை. அப்போது சரியான என்ட்ரியும் எடுத்துட்டோம், சரியான கட்டமைப்பில் போகுது. ஏன்னா ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகணும். நம்மளுக்கு காலையிலே நடக்குது, பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய செல் ஆஃப், பையர்ஸை காணும். நீங்கள் இங்கே பை பண்ணி வச்சுருக்கிறீங்க, பை பண்ணி வச்சு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம் ஆரம்பத்தில். மேலே போயிடுச்சு அப்படின்னா வந்த ப்ராஃபிட்டை என்னையுமே வந்து விட்டுறக்கூடாது. ஒரு 5000 ப்ராஃபிட்டில் காமிச்சிட்டு இருக்கிற மார்க்கெட்டை நீங்கள் திரும்பவும் கீழே வந்து 5000 லாஸில் என்னைக்குமே க்ளோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துறாதீங்க. உடனே பாசிட்டிவில் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது தான் உங்களுடைய வேலை. ஹிட் பண்ணால் ஹிட் பண்ணிட்டு போகிறோம், தப்பு இல்லை. மறுபடியும் அடுத்த ட்ரேடு வரும், எடுத்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. என்ன நடந்திருக்குது? செல்லர்ஸ் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க, பையர்ஸால் முடியல. மறுபடியும் செல்லர்ஸு, பையர்ஸால் முடியல. தெளிவாக தெரியுது, கேண்டிலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல ஒரு 15 நிமிஷமாக வந்து மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டே இருந்து புதுசாக லோ பண்ணிக்கிட்டு வந்த மார்க்கெட்டால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, இந்த இடத்துல எப்படி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பை கேண்டில், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக பை கேண்டில் வந்தது பார்த்தீங்களா? அதே ஸ்ட்ராங்காக ஒரு பை கேண்டில் இங்கே வந்திருக்கு. நம்மளுக்கு கண்டினியூஷனாக ஆக போகுது, ஆனால் எந்த இடத்துல இருந்து ஆக போகுதுன்னு நமக்கு வந்து தெரியாது. இந்த வேகமாக விழுந்த இந்த லெவலில் இருந்து ஒரு க்ளோஸ், இந்த மாதிரி ஸ்ட்ராங் க்ளோஸு, அடுத்த லெவல் இது, இந்த லெவல் தான், இந்த பாடி க்ளோஸ் வரைக்கும் போயிருக்குது. போயிட்டு கீழே திரும்ப வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரல, அவ்வளோதான், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மேலே போகிறது பையர்ஸ் வந்து உள்ளே வந்துருக்குறாங்க அப்படிங்கிறது இந்த இதுலேயே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த நம்ம இந்த பதிவு ஆரம்பிக்கும் போது சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள்னு, அதில் இது ஒரு முறை. ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் ட்ரேடு இந்த மாதிரி ஃபால் ஆனதுக்கப்புறம் க்ரீன் க்ளோஸை பார்த்து ட்ரேட் எடுத்தாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கீழே வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தாலும் சரி, எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்லாம் வந்து நான் நிறைய வந்து அந்த ஆரம்ப கால வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் இதுதான் ஸ்டாப்பு. இப்படி வர்ற கேண்டில் இதுக்கு கீழே போய் எதனா பாடி வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்கள் திரும்ப லாஸை புக் பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே இந்த இடத்துல சின்ன ப்ராஃபிட்டில் வந்து வெளியில் நல்ல ப்ராஃபிட் வந்தது, அதுக்கப்புறம் சின்ன ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை தட்டிடுச்சு வந்தாச்சு. திரும்பவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து வந்ததுக்கப்புறமா இங்கே இந்த இடத்துலையே பை பொசிஷனோ, இல்லைனா கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த க்ரீன் கேண்டலில் இந்த க்ரீன் க்ளோஸில் பை பொசிஷனோ, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி போகணும்னு எதிர்பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தாலும் உங்களுடைய ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோக்கு கீழே போய் இந்த கேண்டிலுடைய பாடி வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது.
இந்த மாதிரி வச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த சின்ன லாஸ்லேயே வெளியில் வந்துடணும். சரி, நம்ம எதிர்பார்த்த விஷயம் வந்து நடந்துருச்சு. இந்த டபிள்யூ வந்து கொஞ்சம் மேலே இருந்தே இப்படி வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னா, கட்டாயமாக இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் இது கண்டினியூ ஆகும். இதுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே போகணும், இதெல்லாம் நடக்கணும். நடந்தால் தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். இல்லைனா இன்னொரு முறை கீழே வந்து லோவெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ ட்ரேடு எடுத்துகிட்டு நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு போயிடலாமான்னா இல்லை. அதே சமயத்தில் பதட்டப்பட்டு உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தான் தெரியும், இதுக்கு கீழே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே படிக்கட்டு கட்டுறானா இல்லையா? படிக்கட்டு கட்டினானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹையை கட் பண்ணிட்டானா, அப்பா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன போராட்டம்பா, எதிர்பார்த்த மாதிரியே. இப்போ அடுத்து எங்கே போகணும், இங்கே போயிடணும். ஏன்னா இது ஒரு பெரிய கேண்டில், அவ்வளோதான். அப்போ அங்கே போய் தான் ஸ்ட்ரகிள் இருக்கணும். இந்த இடத்துலேயே ஸ்ட்ரகிள் இருக்குது. வந்துடலாமா? இது ஒரு பேட்டர்ன், நல்லா வேகமாக போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில். இது பேங்க் நிஃப்டியில் நல்லா இருந்தது, நிஃப்டியில் ஓரளவுக்கு தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி வரும். இந்த ட்ரெண்டு அப்படியே பிரேக் ஆகி மறுபடியும் வந்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி வந்ததுன்னா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். டவுன் ட்ரெண்டில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எது வரைக்கும் நமக்கு டார்கெட்டு, இது வரைக்கும் கன்ஃபார்மாக போகணுமே அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக போயிடும். இதெல்லாம் லோ கிடையாது. நான் சும்மா உங்களுக்கு அந்த அந்த கரெக்ஷன் கூட நான் அடுத்த லோ வரைக்கும் வரமாட்டான் பாருங்கன்னு சொல்கிறேன். இப்படி போயிட்டு இது வந்து லோ கிடையாது, இதுதான் லோ. மேலே போய் இப்படி கீழே வர்றான் பார்த்தீங்களா, இதுதான் லோ. மேலே போயிட்டு கீழே வர்றான் பார்த்தீங்களா, இதுதான் லோ. இதில் இந்த கரெக்ஷன் கூட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் வரமாட்டான். அப்போ நம்ம எதிர்பார்த்த இந்த லோ ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறமா கண்டினியூஷன் ஆகிறது வந்து எப்படி கண்டினியூஷன் ஆகிருக்கான், டபிள்யூ பேட்டர்னில் கண்டினியூஷன் ஆகிருக்கான். எவ்வளோ தூரம் போயிருக்கிறான், ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே போய் க்ளோஸு வச்சுட்டான். எதிர்பார்த்தது நடந்தே முடிஞ்சே போச்சு. இப்போ 1 ஹவரில் போய் பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? 1 ஹவரில் இங்கே வந்து ஆல் டைம் ஆகி இங்கே ஜஸ்ட்டு மேலே தான் இருக்குது. அந்த ஆல் டைம் ஆகிக்கு ரொம்ப பக்கத்தில் போச்சு. ஈக்குவல் ஆகிலேருந்து வந்து கீழே விழ ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து இப்படி ரிவர்சல் ஆகிட்டு கீழே மறுபடியும் வந்தாச்சு. மறுபடியும் ஒரு சின்ன ரிவர்சலு, மறுபடியும் கீழே வந்தாச்சு. ஒரு சின்ன ரிவர்சலு, கீழே வந்தாச்சு. இங்கே தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பை வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராங் பைக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு. இப்போ கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த டபிள்யூ பேட்டர்ன் நீங்கள் வந்து பார்த்தீங்களா, அந்த அதே டபிள்யூ பேட்டர்னா 1 ஹவரில் இது டபிள்யூ பேட்டர்ன். எங்கே போகணும், இங்கே போகணும். அங்கே போனோன்னு என்ன பண்ணுவான், சின்னதாக ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த லெவலு போயே போயிடுவோம், வாய்ப்பு நிறைய இல்லை. இந்த இடத்துல போயிட்டு ஏற்கனவே இருக்கிற இந்த லெவல், ஏன்னா ஏற்கனவே இது வந்து ஸ்ட்ராங் லெவல், இந்த மாதிரி கோடு போடுறத விட கொஞ்சம் டீசெண்டாக வரைஞ்சிருவோம். இந்த கான்டெக்ஸ்ட் முக்கியம், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன். இந்த இடத்த ஏற்கனவே நல்லா சப்போர்ட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கிறான், ரெசிஸ்டன்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கிறான். அதனால ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப அதிகம். இந்த இடத்துக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு கூட கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு. ஒன்ஸ் இதை தாண்டிட்டானா கோல்டில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வால்யூமோட மேலே இது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸு. இது வரைக்கும் போயிட்டா என்ன ஆகும், சின்ன ரிஜெக்ஷனோட அடுத்து ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மேலே போவாங்க. ஏன் பையர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே கான்ஃபிடென்ட் ஆகிடும். ஏன் இந்த இடத்துல கான்ஃபிடென்ட் இல்லைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் இப்போயே போக வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து மேலே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா அந்த ஆல் டைம் ஹை ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப தூரம் வந்து மேலே வந்ததுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, செல்லர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஒரு பயம், போகலன்னா அட வந்த வரைக்கும் போதும்பா, 50,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது, புக் பண்ணிட்டு போக வேண்டியதான், அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த ஒரு ஸ்விங்கு ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான பேர், என்ன நானும் நீங்களுமா ட்ரேட் பண்ணுறோம், லட்சக்கணக்கில் ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து முடிவு எடுக்கிறது, அதாவது நானும் நீங்களும் ஒரே மாதிரி முடிவு எடுத்தோன்னா நம்ம ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம 2 பேரும் ஆப்போசிட்டாக வந்து முடிவு பண்ணும்போது சரியான முடிவு யார் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க.
உடனே இதில் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி வந்து போடுறது, இல்லைனா வந்து இதில் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுட்டு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறது, இது கூட கரெக்டு தான். இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு நம்ம பேட்டர்ன் வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால இதில் இப்படி ஒரு லைனை போட்டு இதையும் இதையும் இப்படி கனெக்ட் பண்ணுறது. கான்டெக்ஸ்ட் புரியணும். கான்டெக்ஸ்ட் புரிஞ்சதுனா தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இதெல்லாம் இல்லைனா உங்களுக்கு இதெல்லாம் வேலையே செய்யாது. சரியா? இப்போ டபிள்யூ பேட்டர்னில் இருக்குது, எங்கே போகணும், இந்த இடத்துக்கு போய் ஒரு சின்ன ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து மேலே போகணும் மார்க்கெட்டு. எது வரைக்கும் போகணும்? 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிளியராக வந்து தெரியும். ஆல் டைம் ஹை. எப்படி போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு? படிக்கட்டில் எப்படி கீழே இறங்கி வந்தானோ அந்த மாதிரி படிக்கட்டில் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறான். இந்த தடவை தான் வந்து ஒரு பெரிய பை ஆயிருது. அதனால தான் இன்னும் புஷ் பண்ண முடியல. அவனுக்கு தேவையான பெட்ரோல் வந்து இருக்காது. ஏன்னா ஆல் டைம் ஹைக்கு போனோன்னா இன்னும் மேலே போகணும். ஆல் டைம் ஹைக்கு போனோன்னா மறுபடியும் ஆல் டைம் லோக்கு போயிட்டு அப்புறம் ஆல் டைம் ஹைக்கு போகுமா? அப்படிலாம் நடக்காது. சரியா? அந்த பெட்ரோலை தான் இங்கே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டாங்களா, இனி வந்து ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து நிதானமாக வந்து ட்ரேட்ஸை கட்டமைக்க பாருங்கள். சரியா? சரி, ஓகே. அதே சமயத்தில் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து சேம் ஆஸ் இட் இஸ். நம்ம என்ன நம்ம நிஃப்டியில் பார்த்தோமோ அதே தான். ஒரு 5 நாளாக வந்து மார்க்கெட் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. விழுந்துகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் திடீர்னு வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அந்த பையர்ஸு ரொம்ப ஜாலியாக வந்து பை பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறதுனால மேலே போகுது, இல்லை புதுசாக வந்து பை வந்து பண்ணுறதுனாலையும் மேலே போகுது. ஆனால் நேற்று ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, நின்றுட்டான். இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கான்ஃபிடென்ஸ் இல்லை. பையர்ஸ் கிட்ட கான்ஃபிடன்ஸ். இங்கிருந்து பை பண்ணிட்டாங்க, ஏன்னா இந்த விலை கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா நின்றுட்டாங்க. ஆஹா, நல்லா ப்ராஃபிட் வந்துருக்குது, இது ஏன் வேஸ்ட் பண்ணோம்? ஏற்கனவே 5-6 நாளாக கீழே வந்துருக்குறான். ஒருவேளை இது கொஞ்சம் மேலே போகிற மாதிரி ஏமாற்றிட்டான்னா எக்கச்சக்க யோசனைகள் வரும். அதில் ஏதோ ஒரு யோசனையினால என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மக்கள் பை பண்ணாமல் விட்டுட்டாங்க. நேற்று பதிவிலேயே வந்து பார்த்தோம் என்ன பண்ணணும், அடுத்தடுத்து வந்து ஹை பண்ணுது, ஆனால் இந்த லெவலை விடலை. அப்போ இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கும் போது இந்த லெவலுக்கே வந்துட்டு தான் ப்ரைஸ் வந்து கீழே போகுது. எவ்வளோ தூரம் வந்து கீழே போயிருக்கிறான், எப்படிலாம் வந்து இதில் வந்து ட்ரேடு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குது. வேகமாக கீழே வந்துருக்குறான். ரிவர்சல் கொஞ்சம் பையிங் அதிகமாகுது. இந்த லெவலையே விடமாட்டான் போல அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த லெவலையே விடமாட்டான் போல. ஆனால் என்ன பண்ணலை, ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. இப்போ மேலே வரணும். இந்த லெவலை விடலை, கரெக்டு தான். ஆனால் மேலே வரணுமே, மேலே வந்தால் தானே அடுத்தடுத்து போவான். அப்போ இன்னொரு முறை வந்து கீழே போயாச்சு. கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரும்போது ஹைக்கு வரல. ஹைக்கு அந்த இன்டர்னல் லோக்கே வர முடியல. இப்படி வந்து பூமாலை வந்து இப்படி போய் இப்படி வரணும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து பூமாலை மேலே போயிட்டு வரணும், அது கூட பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ணிருக்கிறான், மறுபடியும் கொஞ்சம் வேகமாக கீழே வந்து வந்திருக்கிறான். இந்த வேகமாக கீழே வந்ததுக்கப்புறமா ஒரு க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வால்யூம் பையர்ஸ். எதுக்கப்புறமா இது நடந்துருக்குது, ஒரு நல்ல கரெக்ஷன் ஆனதுக்கப்புறமா இது நடந்துருக்குது. இப்போ அடுத்து என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம, இந்த லெவல் தான். இதில் நீங்கள் எங்கே பை பண்ணிங்கனாலும் திரும்பவும் கீழே வந்தது அப்படின்னா இந்த லெவல் வரைக்குமே வரலாம். இந்த லெவலுக்கு கீழே போய் இப்படி வந்து பாடி ஆஃப் த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. சரியா? இதெல்லாம் தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். இந்த ட்ரேடிங் ஜேகே இதெல்லாம் அதனால தான் இதை பாருங்க அப்படின்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. பயோமெட்ரி ட்ரேட் எடுப்பது எப்படி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேலை செய்யுது, என்ட்ரி எக்ஸிட்டு எப்படி நீங்கள் வந்து பண்ணணும், எது ஸ்டாப்பு எது என்ன, எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா பிகினர்ஸ் கைடில் போய் பாருங்கள். எல்லா பதிவையும் வந்து பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். டெய்லியும் ஒன்று பாருங்கள் போதும், இல்லை வாரத்துக்கு ஒன்று பாருங்கள். ஆனால் பயிற்சி நிறைய செய்யும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எனக்கு புரிஞ்சதை சொல்லி தான் தர முடியும். பயிற்சி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் விளையாட்டில் ஜெயிக்க முடியும். சரியா? எப்போவுமே சொல்கிற அதே எடுத்துக்காட்டு தான்.
ஓட்டப்பந்தயத்தில் ட்ரெயின் தான் பண்ண முடியும், எப்படி ஓடணும்னு சொல்ல முடியும், சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் நடை பழகின உடனே ஓட அடுத்தது நீங்களே கற்றுருந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸில் போயிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அது தேவையான பயிற்சி வந்து வேணும், இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ எப்படி ஓடணும்னு சொல்லி தர்றேன், நீங்கள் ஓடுனா தான் ஜெயிக்க முடியும். சரியா? இது வந்து நிஃப்டியில் வந்து ஓரளவுக்கு இப்படி வந்து வந்திருந்தது, இப்படி வந்துட்டு இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் வந்திருந்தது. பேங்க் நிஃப்டிலாம் அது கூட வரல, இவ்வளோ தான் வந்தான். அதுக்கப்புறம் ஒரு வால்யூமோட பை வந்தது, இந்த லெவலை வந்து கட் பண்ணால் மேலே போயிட்டான். மேலேருந்து விழுந்திருக்கான் பார்த்தீங்களா? இது விழுந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்த வந்து நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்துருக்கணும். சப்போர்ட்டு இந்த இடத்துல இருந்து தான் எடுக்குது, இந்த இடத்த பிரேக் பண்ணோன்னா ரெசிஸ்ட்டும் இங்கேருந்து தான் போகுது. அப்போ இந்த ஹரிசாண்டல் லெவலை, இந்த விழுந்த ஃபாலில் இந்த ஹரிசாண்டல் லெவலை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். எப்படி கட் பண்ணணும், லோக்கு வராமல் இந்த மாதிரி வந்து மேலே போனானாலே சின்ன ரிஜெக்ஷன் தான் ஆகும், மேலே போயிடுவான். எப்படி போவான், அடுத்த லெவலுக்கு வந்து போய்கிட்டே இருப்பான். இதை கட் பண்ணுற வரைக்கும் தான். இதை கட் பண்ணானா இங்கே போயிடுவான், இதை கட் பண்ணானா இங்கே போயிடுவான், இதை கட் பண்ணானா இங்கே போயிடுவான், இதை கட் பண்ணானா இங்கே போயிடுவான். எப்படி வந்து போகணும், நீங்கள் பாட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு விட்டுட்டு போயிடுவீங்களா? நோ 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 நோ, பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்விங்கிலோ வந்து எங்கேயா கட் ஆகுதான்னு பார்க்கணும். இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியுது, அது பார்த்தா ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, வால்யூம் கேண்டில் வந்தது, வந்தவுடனே தெரியும் அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னு. அடுத்த லெவலுக்கு அழகாக போயிட்டான். இந்த இடத்துல ஒரு சின்ன கிளிட்சு, சின்னதாக நம்மளுடைய ரூலை வந்து அகெயின்ஸ்டாக வந்து வந்தது. ஆனால் ரொம்ப மைனராக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க தேவை. ஸோ ப்ரீவியஸ் லோக்கு கீழே வந்துட்டு போனால் அடுத்த தடவை கீழே வரும்போது இதுதான் நம்மளுக்கு கணக்கு. அப்போ அதுலேருந்து வந்து மேலே போயாச்சு. மேலே போக முடியாமல் ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு தெரியுமா? எல்லாம் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கும்போது அடேங்கப்பா அப்படின்னு இருக்கும். ஆனால் எப்படி நின்னா பாருங்களா அந்த இடத்துல. உங்களுக்கு என்ன, இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சா மட்டும் நீங்கள் எக்ஸிட் பண்ணால் போதும் தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். அதனால தான் வந்து பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்கிறேன். பதட்டமே இல்லாமல் பார்த்துட்டு இருக்கலாம். க்ளோஸ் வச்சா நான் வெளியே வந்துடுவோம்ப்பா, இல்லைனா வெயிட் பண்ண வேணாம். as simple as. ரொம்ப 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 எளிமையாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. மெசேஜஸில் அதான் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறீங்க, எமோஷன்ஸை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியும். ட்ரைனிங் தான், ட்ரைனிங் ஆக 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 பயிற்சி நிறைய எடுக்க உங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வித்தையை வந்து நீங்களும் கற்றுப்பீங்க. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ண ரொம்ப பொறுமையாக வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. எந்த வால்யூமும் எதுவுமே வந்து இல்லை. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணணும், லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. ஒருவேளை ரிஜெக்ஷன் ஆகி வந்தது அப்படின்னா எது வரைக்கும் வரலாம், இது வரைக்குமே வரலாம். வராமல் இங்கேருந்து இப்படி போனான்னா நல்லா போயிடுவான். எங்கே போவான், ப்ரீவியஸ் ஹைக்கு கன்ஃபார்மாக வந்து போயிடுவான். அதுக்கு எப்படி போகணும், இந்த மாதிரி படிக்கட்டில் ஏறி போய்கிட்டே இருக்கணும். இதில் மட்டும் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா போதும், இதை மட்டும் 1 ஹவரில். ஏன்னா இப்படி மேலே போயிட்டே இருக்குது, விட்டுட்டீங்க பஸ்ஸை, கீழே வரும்போது நிறைய பேர் அதை கேட்குறீங்க. அதான் அந்த பழைய வீடியோலாம் பார்க்கணுன்னு ஆர்வம் இல்லை. புதுசாக இன்றைக்கே வந்து சொல்லி கொடுத்தணும் எல்லாத்தையும். அப்போ இப்படி வரும்போது எந்த இடத்துல உங்களுக்கு செட்டப் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க மேலே போயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா இத்தனை தடவை வந்து வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து பையர்ஸுக்கு வந்து மேலே கொண்டு போகிற அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா மார்க்கெட்டே மொத்தமாக வந்து கீழே விழுந்துடும். அதனால் வந்து நீங்கள் அதான் இப்போ நியூஸ்லாம் வந்து பார்க்காதீங்க, தேவையான அட்டாக்கு அது அந்த நியூஸ்லாம் அதனால கீழே போயிடும் அப்படி ஆகிடும். நோ, சார்ட் மொழியை வந்து கற்றுக்குங்க. அதை சார்ட்டு கூட பேசி நீங்கள் பழகினீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் சொந்த குரலில் சொந்த மொழியில் வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா சார்ட்டுக்கு அது புரியாது, அது சொல்கிறது உங்களுக்கு புரியாது. சரியா? இப்போ ரிவர்சல் வந்து ஒரு பெரிய ஃபாலு, ரிவர்சலு, அங்கேருந்து வந்து கண்டினியூஷன். ஒரு பெரிய ஃபாலு, பெரிய ரிவர்சலு, அங்கேருந்து கண்டினியூஷன். பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவுலாம் எல்லாம் வந்து பார்த்ததுக்கு. நிறையா நீங்கள் ரிப்ளைஸும் வந்து பண்ணுறீங்க.
ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீக்கெண்டில் வந்து பார்க்கலாம். கட்டாயமாக வந்து எனக்கு டைம் இருக்கும்போது அனலைஸ் பண்ணி சொல்ல பார்க்குறேன். மற்றபடி வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து கற்றுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு. நம்ம அடுத்த பதிவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.